ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேர்க்கடலை சட்னி தான் எப்படி செஞ்சேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் 1 கப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, 2 கொட்டை புளி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க, காரம் வேணும்னா. எனக்கு இது போதும். இது கூடவே நாம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். 5-6 பல் பூண்டு எடுத்து துளிர்ச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து வச்சதுனால அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, பாதி அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே 2 கொட்டை புளியையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப்பு வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வதக்கி விட்டேன்ல, அந்த பாத்திரத்துக்கே மாற்றிக்கிறேன். மிக்சியில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் கலந்துட்டு சேர்த்துக்குங்க. தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து சட்னியில் தாளித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எங்கள் பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நான் அடிக்கடி வேர்க்கடலை சட்னி செய்வேன் எங்கள் வீட்டில். இப்போ நம்ம தோசையும் ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்றோம். நீங்கள் இட்லிக்கும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட போகிறோம் நாங்கள். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க.